ரைட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில முதல் பேரீடு என்ற பகுதியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நேரடியாக வருவோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நிறைய ஆரம்பத்துல இன்ட்ரடக்ஷனுக்கு நிறைய பகுதிகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. முதலுடைய நான் பேரிட்டுக்கு வாரன் கெடிங் போடுங்க. சேதன சேர்வைகளின் ஐயூபிஏசி பேரீடு. சேதன சேர்வைகளின் ஐயூபிஏசி பேரீடு. சேதன சேர்வைகளின் ஐயூபிஏசி பேரீடு. ஓகே, ரைட். எழுதுங்கோ. சேதன சேர்வைகளின் பெயரீடானது சேதன சேர்வைகளின் பெயரீடானது சேதன சேர்வைகளின் பெயரீடானது சேதன சேர்வையின் பிரதான காபன் சங்கிலியில் உள்ள சேதன சேர்வையின் பிரதான காபன் சங்கிலியில் உள்ள சேதன சேர்வையின் பிரதான காபன் சங்கிலியில் உள்ள காபன் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு பிரதான காபன் சங்கிலியில் உள்ள காபன் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு பெயரிடப்படும். காபன் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு பெயரிடப்படும். காபன் எண்ணிக்கை பெயரடி. காபன் எண்ணிக்கை உண்டாக இருந்தால் பெயரடி மெத்தட் வரும். அதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அல்கேன் இருக்குது, CH4. CH4ல ஒரு கார்பன் இருக்குது. அதான் இதுக்கு பேர் மெதேன் என்று சொல்றாங்க. மெத்தோட ஏன் சேர்ந்து மெதேன் வருது. அந்த வகையில கார்பன் எண்ணிக்கை உண்டாக இருந்தால் மெத், ரெண்டாக இருந்தால் எத், ரெண்டு கார்பனை கொண்ட அல்கேனாக இருந்தால் எதேன் என்று சொல்லுவோம். ரெண்டு கார்பனை கொண்ட அல்கஹோலாக இருந்தால் எதனோல் என்று சொல்லுவோம். ரெண்டு கார்பனை கொண்ட கார்பாக்சிலிக் அமிலமாக இருந்தால் எதனோயிக் ஆசிட் என்று சொல்லுவோம். அதான் இது. 3 புறம், 4 பென்ட், 5 4 பியூட், 5 பென்ட், 6 கேக்ஸ், 7 கெப்ட், 8 ஓக்ட், 9 நான், 10 டேக். எழுதுங்கோ. எழுதி போட்டு சொல்லுங்க. டக்கண்டு எழுதி முடிஞ்ச சொல்லுங்க. Right. Meth, eighth, prop, bute, paint, cakes, kept, opt, non-tech. Okay. Right. ஒரு காவரண்டா மெத், ரெண்டு காவரண்டா எத், 3 காவரண்டா ப்ராப், 4 பியூட், 5 பென்ட், 6 கேக்ஸ், கெப்ட், ஆக்ட், நான் டெக். ரைட்டா? ரைட். அடுத்த போடுங்க கார்பனின் வகைகள். கார்பனின் வகைகள்.
ரைட். இந்த காபன் எத்தனை காபனோட இணைஞ்சிருக்குன்றதை வச்சுக்கொண்டு காபனங்களை நாங்கள் 3 விதமா பிரிக்கிறோம். முதல் காபன், வழிகாபன், புடைக்காபன். இன்னும் ஒன்று இருக்கு, 4 இருக்கு. சதுர்காபன் என்று 4ஆ பிரிக்கிறோம். காபன் அணுக்கள் மற்ற காபனோட இணைந்துள்ள எண்ணிக்கையை பொறுத்து. இந்த காபன் அணுகளை பாருங்க, இது 1 2 3 இந்த காபன் எல்லாம் ஒரு காபனோட இணைந்து. அதால இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்டா முதல் காபன். முதல் காபன் இங்கிலீஷ்ல பிரைமரி காபன். இந்த காபன் எத்தனை காபனோட இணைஞ்சிருக்கு? இங்காலே உண்டு, இங்காலே உண்டு, 2ஓட இணைஞ்சிருக்கு. அப்ப இதை நாங்கள் வழிகாபன். செகண்டரி காபன். சோட்டா சொன்னா செக் காபன். இந்த காபன் எத்தனை காபனோட இணைஞ்சிருக்கு? 3 காபனோட. அதாவது இதை நாங்கள் புடைக்காபன். டெர்ஷரி காபன். TRTIARY. சோட்டா சொன்னால் தேர்ட் காபன் என்று சொல்லுவோம். சுருக்கமா சொல்லியிருக்க தேர்ட் காபன் என்று சொல்லுவோம். இது செக் காபன், செகண்டரி காபன். இதை சொல்லுவோம் 4 காபனோட இணைஞ்சிருந்தால் சதுர்காபன். இங்கிலீஷ்ல நியோ காபன் என்று சொல்லுவோம். அதுக்கு சுருக்கமான சொல்லி இல்லை, நியோ காபன் தான். வழிகாபன், செகண்டரி காபன், செக் காபன் என்று சொல்லுவோம். தேர்ட் காபன். இவ்வளத்தையும் எழுதுவோம். முதல் காவன், வழிக்காவன், புடைக்காவன். பிரைமரி காவன், செகண்டரி காவன், டெர்ஷரி காவன். TERTIARY, டெர்ஷரி. செகண்டரி சுருக்கமான சொல்லு செக் காவன். இது நியோ காவன்.
ஓகேயா? எழுதிட்டீங்களோ? சரி, ஹெட்டிங் போடுங்கோ. அப்ப காரணங்கள் தெரியும். ஓகே, அப்ப தம்பி யாரோ பிந்தி ஜாயின் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்தாதான் பிரயோஜனம். என்னடா கொஞ்சம் போயிட்டு இருந்தே புது பாடம், நான் வீடியோ அனுப்பி விடுறேன் பாருங்க. என்னாலும் விளங்க எலுமெண்டா விளங்குங்க. சரிதானே? காவன்ற அடிப்படையெல்லாம் படிப்பிச்சிருந்தேன் ஐயா. சரிதானே? நீங்கள் வீடியோ பாருங்க, ரெக்கார்டிங் போட்டு விடுறேன். அடுத்தது போடுங்க ஹெட்டிங், பார்த்து கொண்டு இருக்கும். அல்கேன்ஸ், அல்கேன்கள். அல்கேன்கள், அல்கேன்ஸ். எழுதுங்கோ. அல்கேன்களின் பொதுச்சூத்திரம் CnH2n +2 ஆகும். கார்பன் எண்ணிக்கையின் 2 மடங்கு ஐதரசன், அதோட 2 கூட்டம். அல்கேன்களின் பொதுச்சூத்திரம் CnH2n +2 ஆகும். கார்பன் எண்ணிக்கை உண்டென்றால் ஐதரசன் 4 வரும். என்ன? 1ന്റെ 2 மடங்கு 2, 2ஓட 2 கூட்டினா 4. CH4 முதலாவது. ஒரு கார்பன் என்றா CH4. அதோட கட்டமைப்பு இப்படி. CH4. இதுல ஒரு கார்பன் என்றா என்ன பேரடி பார்த்துனாங்க? மெத்தண்டு பார்த்துனாங்க. அப்ப மெத்தோட ஏனண்டு சேர்ந்து வரும். அப்ப மெதே. அடுத்தது 2 கார்பன். 2 கார்பன் என்றா C2 கார்பன் எண்ணிக்கை டபுள் தானே, ஐதரசனோட 2 கூட்டணும். அப்ப H6 C2H6. C2H6 என்றா 2 கார்பனை போடுவோம். போட்டு இஞ்சால 2 ஐதரசன் 3 ஐதரசன், இஞ்சாலையும் 3 ஐதரசன். இத சுருக்கி நாங்கள் எழுதினோம்டா CS3 CS3. அல்லது இப்படியும் எழுதலாம். CS3 இந்த பிணைப்பை காட்டி இப்படியும் எழுதலாம். ரெண்டும் சரிதான். இதுல கார்பன் கார்பன் பிணைப்பை காட்டி எழுதி இருக்கிறோம், இதுல காட்டவில்லை. இதுல கார்பன் கார்பன் பிணைப்பு, கார்பன் ஐதரசன் பிணைப்புகள் எல்லாமே காட்டப்பட்டிருக்கு. இது எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன். 2 கார்பன் என்றா எத். அப்ப எத்தோட ஏன் சேர்ந்து எதே. 3 கார்பன். 3 கார்பன் என்றா C3H8 என்று வரும். C3H8. இப்ப 3 கார்பனை போடுவோம். வரிசை போட்டா இஞ்சால 3 ஐதரசன், இதுல 2 ஐதரசன், இஞ்சால 3 ஐதரசன். இதை நாங்கள் சுருக்கி சொன்னால் என்ன வரும்? CH3 CH2 CH3. இதன் பேர் எப்படி அமையும்? 3 கார்பன். ஆகவே புறப்பே. அடுத்தது 4 கார்பன் C4H10. இனி நான் இப்படி இருக்கிறாமல் இப்படி காட்டுறேன் பாருங்கோ. உங்களுக்கு பாருங்கோ, இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது. தொடக்கம் CH3, முடிவும் CH3, இடையில வார கார்பன் எல்லாம் CH2 தான். அப்ப என்ன வரும்? CH3 CH2 CH2 CH3 என்று வரும். இதுக்கு என்ன பேர்? 4 கார்பன் எல்லோ 4 பியூட்டேன். அப்ப பியூட்டேன். அஞ்சாவது C5H12 அண்டா CH3 CH2 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 CH3. இது ஹெக்சேன், சாரி பென்டேன். 5 கார்பன் அண்டா பென்ட், பென்டேன். ஆறாவது நீங்களே சொல்லுங்க போறாள். ஆறாவது சொல்லுங்க. ஆறாவது என்ன வரும்னா C6H14 என்று வரும். H14 கார்பன் டபுள் பெண்டன்ட். பெண்டன்டோட 2 கூட்டினா 16.
அப்ப என்ன வரும் CH3 CH2 3 4 5 கடைசி 6 ரெண்டு கடத்த ஹெக்சேன் ரெண்டு பேரும் 6 ஹெக்ஸ் ஓகே எழுதிட்டா கையெழுத்துங்க பிள்ளைங்களா முழங்காட்டி கேளுங்கோ சரி எழுதினாக்கள் 3 பேர் எழுதிட்டீங்க நிஜம் ரைட் ஓகே ஹெடிங் போடுங்கோ அல்கேன்களின் பெயரிட்டு விதிமுறைகள் அல்கேன்களின் பெயரிட்டு விதிமுறைகள் அல்கேன்களின் பெயரிட்டு விதிமுறைகள் முதலாவது எழுதுங்கோ அதிகளவு காபன் அணுக்களை கொண்ட காபன் சங்கிலி பிரதான சங்கிலியாக தெரிவு செய்யப்படும் பிரதான சங்கிலியாக தெரிவு செய்யப்படும் பிரதான சங்கிலியாக தெரிவு செய்யப்படும் CH3 CH2 C CH2 CH2 CH3 இங்கால CH3 இங்கால CH2 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 காபன் அணுக்கள் ஒன்றோட ஒன்று இணங்கி இருக்கிறத நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் காபன் சங்கிலி என்று சொல்லுவோம் சரிதானே இதுல பாருங்க 1 2 3 4 5 6 7 இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 அப்ப இந்த 8 காபனை கொண்டதான் பிரதான காபன் சங்கிலி பிரதான காபன் சங்கிலியை ஹைலைட் பண்ணா துவளாவும் தான் பிரதான காபன் சங்கிலி இதுகள் எல்லாம் என்னவா இருக்குமெண்டா பிரதியீடுகள் என்று சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் பிரதியீடுகள் ஐயோ இதுல ஒரு பிழை விட்டுட்டேன்
எழுதி போட்டீங்களோ பிள்ளையர்? இன்னொன்று படிப்பிக்க வர போனேன், சாரி. இதை விடுங்க, கெடிங்க மாத்திருங்க. வாரம் எழுதுறதுக்கு கெடிங் போடுங்கோ. அட்கையில் கூட்டங்கள், அட்கையில் கூட்டங்கள், அட்கையில் கூட்டங்கள். சப்கெடிங்கா இருக்கட்டுமா? அட்கையில் கூட்டங்கள். அல்கைல் குரூப்ஸ், அல்கைல் குரூப். அத ஆர் என்று போடுவோம், ஆர் குரூப் என்று சொல்லுவோம். அல்கைல் கூட்டங்கள் சரிதானே? அல்கைல் கூட்டம்ன்றது எப்படி இருக்க வேண்டாம்? CH4 இருக்குது மெதேன். மெதேன்ல இருந்து ஒரு ஐதரசனை நீங்கள் அகற்றி விட்டா வாரது ஒரு அல்கைல் கூட்டமாக இருக்கும். இதை சொல்லுவோம். இதுக்கு பேர் மெதேன், உங்களுக்கு தெரியும். இதுல இந்த ஐதரசன் அகற்றப்பட்ட பிறகு வாரதை இதை நாங்கள் சொல்லுவோம் மெதைல். மெதைல். அடுத்தது CH3 CH3, இது எதேன். இதுல இருந்து ஒரு ஐதரசனை கலட்டுப்போம். கலட்டினால் வாரது CH2 CH3. இதுக்கு நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா அங்க எதேன்ல இருந்து எதைல் என்று சொல்லுவோம். அப்ப இது மெதைல், இது எதைல். ஓகே, இதுல ஒரு கோடையும் போடுறோம்னா இது எங்கேயாவது ஒரு காபனோட இணைந்த நிலையிலான் இருக்கும். தனிய மெதைல் ஒன்று இல்ல, தனிய எதைல் ஒன்று இல்ல. சரிதானே? அது நான் இணைச்சு காட்டுவேன் விடாங்க. அடுத்தது CH3 CH2 CH3, இதுக்கு பேர் புரோபேன். இதுல இருந்து ஒரு ஐதரசனை அகற்றுவோம். அகற்றிக்க இந்த டெர்மினல் கார்பன்ல இருந்து, அதாவது முடிவு நிலையில உள்ள கார்பன், அது இந்த கார்பன் எடுக்கலாம் அல்லது இந்த கார்பன் எடுக்கலாம். முடிவு நிலையில உள்ள கார்பன்ல இருந்து ஐதரசன் அகற்றப்பட்டா வாரது என்னன்னா CH3 CH2 CH2. இதுக்கு பேர் புரோபைல். இந்த இதுக்கு என்னன்னு சொல்றோம்னா என் புரோபைல் என்று சொல்றோம். அதை நோமல் புரோபைல் என்று சொல்லுவாங்க. ஏனென்றா இதுல ரெண்டு விதமா நீங்கள் ஐதரசனை அகற்றலாம். ஒன்று இந்த டெர்மினல் கார்பன்ல இருந்து ஐதரசனை அகற்றலாம், இந்த நடுவில் இருக்கிற கார்பன்ல இருந்து ஐதரசனை அகற்றலாம். நடுவில் இருந்த கார்பன்ல இருந்து ஐதரசனை அகற்றி விட இப்படி ஒரு கட்டாயம் பெறும். CH3 CH CH3, CH3 CH CH3 செகண்டரி கார்பன்ல இருந்து அகற்றப்படும். அதால இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா செக் புரோபைல் என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? செக் புரோபைல். இன்னும் ஒரு சொல்லும் இருக்கிறது, ஐசோ புரோபைல். குளத்தை விழுவோம் அல்கைல் கூட்டங்கள். எதைல் எதைல். அடுத்தது என் புரோபைல், என் புரோபைல் அல்லது செக் புரோபைல்.
எழுதிட்டீங்களோ? எழுதினாக்கள் சொல்லுங்க. ஹெடிங் போடுங்க, அட்கெயின்களின் பெயரிட்டு விதிமுறைகள். அட்கெயின்களின் பெயரிட்டு விதிமுறைகள். எழுதுங்க. அதிகளவு காபன் அணுக்களை கொண்ட காபன் சங்கிலி, அதிகளவு காபன் அணுக்களை கொண்ட காபன் சங்கிலி பிரதான சங்கிலியாக தெரிவு செய்யப்படும். அதிகளவு காபன் அணுக்களை கொண்ட காபன் சங்கிலி பிரதான சங்கிலியாக தெரிவு செய்யப்படும். CS3 CH2 CCS3 CH2 CH2 CS3 CH2 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 CH3 அதிக அளவு காபனை கொண்ட காபன் சங்கிலி. இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. அப்ப இதை நீங்க ஹைலைட் பண்ணலாம். இவ்வளவுதையும் இதை அப்படியே ஒரு ஹைலைட்டர் இருந்தா ஹைலைட் பண்ணுவோம். இவ்வளவுதான் பிரதான காபன் சங்கிலி. இதுகளை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா கிளைகள் அல்லது பிரதி. என்னன்னு சொல்லுவோம்? பிரதியீடு அல்லது கிளை. இந்த கிளைக்கு என்ன பெயர்? இப்ப படிச்சிருக்கீங்க, இப்ப பெயர் வச்சிருக்கிறீங்க. இந்த கிளைக்கு என்ன பெயர்? மெதைல். மெதைல் முதல் கூட ஞாபகம் இருக்க ஒரு கோடு போட்டு தனியே மெதைல் இருக்காது, ஒரு காபனோட இணைஞ்ச நிலையிலான் முன்னுக்கு கோடு இருக்காது. அதுதான் அது பெரிய விஷயம் இல்லை. நாங்க அப்படி மெதைல் என்று தனியே ஒரு இடம் எழுத போறது இப்படி இணைஞ்சிருக்கு மெதைல். இதுக்கு என்ன கூட்டம்? இந்த கூட்டம் எதாயில். இந்த பிரதான காபன் சங்கிலி. அப்ப பிரதான காபன் சங்கிலியில என்ன இருக்கு? மெதைலும் இருக்கு, எதாயிலும் இருக்கு. எழுதுங்கோ, எழுதிப்பட்டு சொல்லுங்க. அடுத்தது எழுதியிருப்பீங்க. எழுதியாச்சோ? எழுதினாக்க சொல்லுங்க. அடுத்ததுக்கு போவோம். ரைட். அடுத்த போடுங்க. இரண்டாவது, காபன் சங்கிலியை இலக்கமிடுதல். காபன் சங்கிலியை இலக்கமிடுதல். எழுதுங்கோ. பிரதான காபன் சங்கிலியை இலக்கமிடும் போது பிரதான காபன் சங்கிலியை இலக்கமிடும் போது பிரதியீடுகள் இணைந்த காபனுக்கு
பிரதியீடுகள் இணைந்த காவனுக்கு குறைந்த இலக்கம் வரக்கூடிய வகையில் பிரதியீடுகள் இணைந்த காவனுக்கு குறைந்த இலக்கம் பெறக்கூடிய வகையில் இலக்கமிடுதல் வேண்டும். நம்ப பண்ண போறேன். 2 விதமா நம்ப பண்றேன். 1 2 3 4 5 இரண்டாவதுலையும் மூன்றாவதுலையும் பிரதியீடுகள் இருக்கு. என்ன பிரதியீடு மேதாயி இங்க இருந்து இலக்கம் விடப்போம். 1 2 3 4 5 மூன்றுலையும் 4லையும் தான் பிரதியீடு. மூன்றாவது காவலையும் 4வது காவல். ஆகவே இப்படி நாங்கள் இலக்கமிட்டது சரி, இது பிழை. அடுத்ததானதுங்கோ இரு திசைகளிலும் இருந்து இலக்கமிடும் போது, அதாவது இடம் இருந்து வலம் நோக்கி அல்லது வலம் இருந்து இடம் நோக்கி இரு திசைகளிலும் இருந்து இலக்கமிடும் போது இரு திசைகளிலும் இருந்து இலக்கமிடும் போது பிரதியீடுகள் இணைந்த காவனுக்கு பிரதியீடுகள் இணைந்த காவனுக்கு ஒரே இலக்கங்கள் வருமாயின் பிரதியீடுகள் இணைந்த காவனுக்கு ஒரே இலக்கங்கள் வருமாயின் ஒரே இலக்கங்கள் வருமாயின் பிரதியீடுகளின் பெயரின் பிரதியீடுகளின் பெயரின் ஆங்கில அரிச்சுவடி வரிசைக்கு ஏற்ப பிரதியீடுகளின் பெயரின் ஆங்கில அரிச்சுவடி வரிசைக்கு ஏற்ப இலக்கமிடப்படும் திசை தீர்மானிக்கப்படும். இலக்கமிடப்படும் திசை தீர்மானிக்கப்படும். CS3 CS2 CH
CH2 CH3 CH CH3 CH2 CH3 இதுல ரெண்டு பிரதியீடு இருக்கு. இதுக்கு பேர் எடைல், இதுக்கு பேர் மெடைல். அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல E அண்டு வருது, இது M அண்டு வருது. ஓகே, ஈயும் எம்மும் நம்பர் பண்ணினா 1 2 3 4 5 6 மூன்றாவது காவல்ல இடையில் இருக்கு, நாலாவது காவல்ல மிகையில். இங்க இருந்து நம்ப பண்ணினா 1 2 3 4 5 6 மூன்றாவது காவல்லையும் நாலாவது காவல்லையும் இருக்கு. ரெண்டும் சேம் நம்பர் வருது பாருங்க, 3 4 3 4. ஆனால் இந்த இங்க இருந்து இலக்கம் வர்றதுதான் சரியானதாக இருக்கும். இது தவறு. ஏனென்று சொன்னால் இதுல எதையிலுக்கு இ, எதையிலுக்கு எம், ஈக்கு குறைந்த இலக்கம் பெறுறது சரியானது. அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஈதான முன்னுக்கு வரும், அப்ப ஈக்கு குறைந்த இலக்கம் பெறுறது சரியானது. எழுதுங்க. ரைட், அடுத்து எழுதுங்க. பெயரை எழுதும் போது எண்களுக்கு இடையே கமா போடுவோம். எண்களுக்கு இடையே கமாவும், அது ஏன்னு சொல்றேன். எண்களுக்கு இடையே கமாவும், எழுத்துக்கும் எண்ணுக்கும் இடையே, எண்களுக்கு இடையே கமாவும் எழுத்துக்கும் எண்ணுக்கும் இடையே டேஸ் ஒன்று போடுவோம். டைப்பன் டேஸும் இடப்படும். டேஸும் இடப்படும். கெனியும் போடுங்கோ. அட்கேன்களை பெயரிடல், பெயரிட தொடங்க போறோம். அட்கேன்களை பெயரிடுதல்.
அட்கேன்களை பெயரிடுதல். பெயரிடல். அட்கேன்களை பெயரிடுதல். போடுங்க. பெயரிடும் ஒழுங்கு. பெயரிடும் ஒழுங்கு. பிரதியீடுகளின் பெயர் பெயரடி சக ஏன். பிரதியீடுகளின் பெயர் பெயரடி சக ஏ. அக்கேன்களை பெயரிடுதல். பிரதியீடுகளின் பெயர் பெயரடி ஏன். முதல் பிரதியீடுகளை பெயரிடப்போம். அது பிறகு பிரதான காபன் சங்கிலியில் உள்ள காபன் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாதிரி பேரடியை சொல்லுவோம். உதாரணமா 5 காபன் கொண்ட சங்கிலி தான் இருக்குண்டா 5 பெண் கண்டு சொல்லுவோம். கடைசியா ஏனென்ற பிட் சேர்க்கையை சேர்ப்போம். அப்ப பென்ஜேன் என்று பெயர் முடியும். 6 காபன் இருந்தா ஹெக்ஸேன் என்று பெயர் முடியும். இப்ப பாருங்க, உதாரணமாக ஒன்று பார்ப்போம். CH3 CH CH3 CH2 CH3. ஏன் இதுல CH வந்து விளங்குதோ உண்மையாக இதுல CH2 இருக்க வேணும். அதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த மிதைல் கூட்டம் பிரதியிடப்பட்டது. CH3 மிதைல் கூட்டம் பிரதியிடப்பட்டது. அப்ப நம்ப பண்ணினா 1 2 3 4 ரெண்டாவதுல மிதைல். அப்ப இதுக்கு எப்படி பெயர் வைக்கிறான்டா, ரெண்டாவதுல மிதைல் இருக்கு விலைக்கு சொல்லணும். முதல் பிரதியீடுகள பெயர் எழுதணும். பிரதியீடுகளை சொல்லிக்க சும்மா மிதைல் என்று சொல்லக்கூடாது. எந்த காவல்ல மிதைல் கூட்டம் பிரதியிடப்பட்டிருக்கு சொல்லுவோம். அப்ப நாங்க எப்படி சொல்லுவோம்டா 2 மிதைல். இதான் நான் உங்களுக்கு ரூல்ஸ்ல தந்த நான் ஒரு இலக்கத்தையும் இங்கிலீஷ் லெட்டரும் இருக்க என்ன வேண்டியதா அதுக்கு இடையில ஹைபன் போடணும். அதாவது ஒரு கோடு போடுவீங்க. அப்ப 2 மிதைல். பிரதான காபன் சங்கிலி 4 4 பேரடி பியூ. ஆல்கீன் அப்ப பியூட்டேன். 2 மிதைல் பியூட்டேன். இப்படி இருக்குது. CH3C CH3 CH3 CH2 CH3 எப்படி இருக்கு. இதுல பிள்ளைகள் கவனம், நீங்க இந்த கட்டாயம் இருக்கிறதுக்கு இந்த காவனோட காவன நினைக்கவும். சில பேர் ஐதரசன நினைப்பியல் பிள்ளைய கவனமா இருக்கவும். நீ காவனோட காவன நினைக்கவும். இலக்கமிட்டால் 1 2 3 4. இதுல ஒரு மிதைல் கூட்டம், இதுல ஒரு மிதைல் கூட்டம், 2 மிதைல் கூட்டம் இருக்கு. அப்ப 2 மிதைல் 2 மிதைல் இருக்கு. அப்ப என்னென்ன பேர் வேணும்டா 2,2 டைமிதைல் அப்படிதான் சொல்லுவோம். 2 மிதைல் கூட்டம் இருக்குது. அது 2வது காவல்ல இருக்கு. அத 2 டைமிதைல் என்று சொல்றீங்க. 2,2 டைமிதைல். பிரதான காவல் சங்கை 4. அப்ப பியூட் ஏ. அதை எழுதி போட்டு சொல்லுங்க. எழுதி முடிஞ்சா சொல்லுங்க. இன்னும் பேர் தாரன்.
CS3C, CS3, CH, CH2CS3, CH2CS3. கிளைகளுக்கு இதுல பாருங்க, இதுல கிளைகள் அதாவது பிரதியீடுகளாக இருக்கிறார்கள். இது ஒரு CS3, இங்கே ஒரு CS3, இங்கே CH2CS. அவை பிரதியீடுகளுக்கு குறைந்த இலக்கம் பெறத்தக்கன இலக்கம் ரோட்மெண்டா இங்கே இலக்கம் இலக்கம் 1 2 3 4 5. இதுக்கு பெயர் மெதையில், இதுக்கு பெயர் எதையில். இந்த பிரதியீடுகளை எழுதிக்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதுவோம். அப்ப முதல்ல எழுதுவீங்கள், இலையில் எழுதுவீங்கள், அதுக்கு பிறகுதான் மெதையில் எழுதுவீங்க. பேரை ஒரு ஆள் சொல்லுங்க. பேரே இதுக்கு ஒரு ஆள் சொல்லுங்க, இல்லாட்டி கிளாஸ் நிப்பாட்டி போடுவேன். பேரு ஒரு ஆள் சொல்லு, ஆர்டர்ல சொல்லுங்க. இப்ப நான் அவ்வளவு பேரும் வச்சுட்டேன், சொல்லுங்க சொல்லுங்க பிள்ளைய பேரை எப்படா சொல்லுங்க, சரி வரும். முதல் பிரதியீடுகள பேரை சொல்றேன், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. அதுக்கு பிறகு பெயர் அடிக்க சொல்றோம், அதுக்கு பிறகு என்னன்னு சொல்றோம். சொல்லுங்க, யார் சொல்ல போறீங்க? 3-ethyl 3-ethyl 2,2 methyl 2,2 சின்ன ஒரு பிள்ளை விட்டுட்டி 2,2 dimethyl dimethyl. Very good. butane பியூட்டிலியம்மா அஞ்சண்டா பென்ட் என்ன பென்டி, அதை பத்தி முதல் அப்படித்தான் இருக்கும். ஓகே குட். பென்டி, அஞ்சு கார்பனேட்டா பென்ட், அப்ப பென்டீன். கைப்பீங்கள் ரைட். இன்னும் ஒன்று பார்ப்போம். CS3 CH CS3 CH2 CS3. நம்ப பண்ண வேணும். இங்கே இருந்து நம்ப வேணும். நம்ப பண்ணினா 1 2 3 4 5. 2 விலையும் 3 இலையும் இலையும். அப்ப என்ன பேர்? 2,3 டைமெதைல் 5 கார்பன் அப்ப பென் A. 2,3 டைமெதைல் பென்டேன். இதோட அல்கேன் முடிஞ்சது. கெரிங் போடும்போ அல்கீன்.
அல்கீன். எழுதுங்கோ. கார்பன் அணுக்களுக்கிடையே இரட்டை பிணைப்பை கொண்ட ஐதரோ கார்பன்கள் அல்கீன்கள் ஆகும். கார்பன் அணுக்களுக்கிடையே இரட்டை பிணைப்பை கொண்ட ஐதரோ கார்பன் கார்பனையும் ஹைட்ரஜனையும் மட்டும் கொண்ட சேர்வைகளை தான் நாங்கள் ஐதரோ கார்பன் என்று சொல்றாங்க. கார்பன் அணுக்களுக்கிடையே இரட்டை பிணைப்பை கொண்ட ஐதரோ கார்பன்கள் அல்கீன்கள் ஆகும். அல்கீன்கள் நிரம்பாத சேர்வைகள் ஆகும். ஏனென்றால் கார்பன் இரட்டை பிணைப்பு இருந்தா மும்ம பிணைப்பு இருந்தா அது நிரம்பாத சேர்வை என்று சொல்லுவோம். அல்கீன்கள் நிரம்பாத ஐதரோ கார்பன்கள் ஆகும். அல்கீன்கள் நிரம்பியவை, இது நிரம்பாதவை என்று. அல்கீன்கள் நிரம்பாத ஐதரோ கார்பன்கள் ஆகும். அடுத்தது அல்கீன்களின் பொதுச்சூத்திரம் CnH2n ஆகும். CnH2n ஆகும். C2 H4 ரெண்டு பேர். ஓகே, ரூல்ஸ் எல்லாம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். சரியா? அது அட்கீன் பேரிடுவோம். ஓகே பிள்ளைய, நாளைக்கு தேர்மோ மிச்சம் சரிதானே பார்த்து முடிச்சுட்டா நாங்க டி பிளாக்கு போகலாம். டி பிளாக்கும் பி பிளாக்கும் பெறலாம் ஒரு கிளாஸ்ல செய்வேன். சரி, ஓகே.